மத்தேயு 12:37 இவ்விதமாய் சொல்லுகிறது, ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளை மிகவும் கவனமாய் பிரயோஜனப்படுத்தினதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். பாராட்ட வேண்டிய நேரத்தில் அவர் ஜனங்களை உண்மையான இருதயத்தோடு பாராட்டினார். அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய இடங்களில் அவர் உண்மையாய் ஜனங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தின் ஆதாரத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். மாயமான வஞ்சகமான பேச்சுக்களில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் உண்மையான இருதயத்தோடு ஜனங்களை அவர் பாராட்டினார் என்று நாம் பார்க்க முடியும். அவரை போல நம்முடைய வார்த்தைகளில் நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளினாலே நாம் நீதிமான் என்று தீர்க்கப்படுவோம். நம்முடைய வார்த்தைகளை நாம் ஜாக்கிரதையாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்மோடு வாழும் சக மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது, அவர்களோடு நாம் உரையாடும் சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து எப்படியாய் உண்மையாய் பாராட்டினாரோ அந்த பாராட்டுக்கு பாத்திரமானவர்களை நாமும் உண்மையாக பாராட்ட வேண்டும். மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனம், லூக்கா 7வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த 100க்கு அதிபதியை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை விசேஷப்படுத்தி குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். அதே போல மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஒரு கானானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை பார்த்து இயேசு இவ்விதமாய் குறிப்பிடுகிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். ஆம், அந்த இடத்தில் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக அந்த கானானிய ஸ்திரீயை, அவளுடைய விசுவாசத்தை அவர் மேன்மையாக குறிப்பிட்டதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47வது வசனத்திலே இயேசு நாத்தானுவேலை கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இயேசு காண்கிறவர்களை எல்லாம் அப்படி சொல்லவில்லை. ஆனால் அதற்கு தகுதியான அந்த நாத்தானுவேலை பார்க்கும் பொழுது அவனுக்கு தகுதியான அந்த அங்கீகாரமான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொல்ல தயங்கவே இல்லை என்று சொல்லி இந்த வேத பகுதியின் மூலம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் உவமையை சொல்லும் பொழுது மத்தேயு 25, 21, 23 வசனங்கள், அதே போல லூக்கா 19, 17 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று குறிப்பிடுகிறார். ஆம், எவர்களுக்கெல்லாம் பாராட்டு உரித்தா இருக்கிறதோ அவர்களுக்கு பாராட்டை கொடுக்க இயேசு ஒருபோதும் தயங்கவில்லை. எவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய விசுவாசத்தை குறித்தோ அல்லது ஜீவியத்தை குறித்தோ அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமோ அந்த இடங்களில் எல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த அங்கீகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு காலம் அவர் அவருடைய வார்த்தைகளை மாயமாக வெளிப்படுத்தாதபடிக்கு உண்மையாய் தன்னுடைய பாராட்டையும் அங்கீகாரத்தையும் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த லெந்து கால நாட்களிலும் கூட இயேசு கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் என்று சொல்லி அதிகம் பிரயாசப்படுகிற, அவரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுகிற நீங்களும் நானும், இயேசுவே உம்மை போல உண்மையாக பாராட்டுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அங்கீகாரத்திற்கு பாத்திரமான மனிதர்களுக்கு உண்மையாய் அந்த அங்கீகாரத்தை வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவார். நம்முடைய வார்த்தைகளினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுவோம். எனவே ஒரு காலம் மாயமான வார்த்தைகளை அல்ல, உண்மையான பாராட்டு வார்த்தைகளை கொடுக்க நாம் தயங்காமல் அர்த்தமுள்ள ஜீவியம் செய்வோம் என்று சொன்னால் அதுவே கிறிஸ்துவுக்கு பிரியமான ஜீவியமாய் இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆம், நம்முடைய வார்த்தைகளும் கூட மற்றவர்களை தேற்றுகிறதாக,
மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்வதாக, அப்படி கிறிஸ்துவை போல உண்மையான இருதயத்தோடு உண்மையான வார்த்தைகளை மாத்திரம் நாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால், அது உண்மையான பாராட்டா இருக்கும் என்று சொன்னால், உண்மையான அங்கீகாரமா இருக்கும் என்று சொன்னால், நம்மை சுற்றி உள்ளவர்களை நிச்சயமாக அது பக்தி விருத்தி அதை அடைய செய்யும். அவர்களை அது தேற்றி உற்சாகப்படுத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி செய்வேன் என்று தீர்மானம் செய்து வாழ்வோம் என்றால் அதுதான் அர்த்தமுள்ள லெந்து கால வாழ்க்கை. ஆமென்.